நீங்க கட்சி எடுத்துக்க. திரு ஸ்டாலின் திமுக தலைவர், திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி மகளிர் செயலர். அவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? பூரா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பதவியா. இன்று சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருணாநிதியின் குடும்பம் ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அதிமுக ஆட்சியில பலன் கிடைச்சது, நன்மை கிடைச்சது. இன்றைய தினம் தமிழகத்தில் அந்த நிலை இல்லை. ஒரே குடும்பம் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி தமிழ் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? சிந்திச்சு பாரு. திரு கருணாநிதியுடைய குடும்பம் தான் இன்றைக்கு பிழைச்சிட்டு இருக்குது. திரு கருணாநிதி குடும்பம் தான் மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, எப்பொழுது ஆட்சிக்கு வருகின்றாலோ அப்ப அந்த அதிகாரத்தை செலுத்தி அவர்கள் ஊழல் செய்வதுதான் வாடிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப கட்சி கிடையாது, வாரிசு கட்சி கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மா வழியில நடைபெற்ற அம்மாவுடைய அரசாங்கம் சரி. நீங்க கட்சி எடுத்துக்க. திரு ஸ்டாலின் திமுக தலைவர், திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி மகளிர் செயலர். அவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? பூரா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பதவியா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.